இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு விதமான லவ் இருக்கும். பட் இதுதான் லவ்னு அதை டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு பெர்சனுக்கு இன்னொரு பெர்சன் மேல லவ் இருக்கலாம். அதே பெர்சனுக்கு வேற ஏதோ ஒரு லிவிங் திங், நான் லிவிங் திங் மேல லவ் இருக்கலாம். பல வருஷமா நமக்கு தெரிஞ்ச லவ் எல்லாமே சினிமால காட்டுற லவ். அந்த ஒரு ஃப்ரேம்குள்ள நடக்கிற விஷயத்துக்கு நம்ம ரொம்ப அட்ராக்ட் ஆயிருப்போம். இப்படிதான் லவ் பண்ணணும் போலன்னு சினிமா லவ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம ரியாலிட்டியில இதே மாதிரி நடக்கணும்னு நினைச்சிட்டு ஒரு ஃபேண்டசியான உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். பட் ரியாலிட்டியில இருக்க லவ் வேற. நீங்க வாரணமாயிரம் படம் பார்த்துட்டு நம்மளும் ட்ரெயின்ல போனா மேக்னா மாதிரி ஒரு பொண்ணு நினைச்சீங்கன்னா, அதே மாதிரி லவ் பண்ணதுக்கு அப்புறம் அர்ஜுன் ரெட்டி படம் பார்த்துட்டு அதே மாதிரி ஆட்டிடியூடோட இருப்போம், மாஸ்க் காட்டுவோம்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நடக்காது. அப்ப நிஜமாவே லவ்னா என்ன? இன்னைக்கு வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். இங்க இருக்க எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸையும் மனுஷனுக்கு கொடுக்குறது இந்த லவ் தான். ரொம்ப ஹாப்பினஸ் இந்த லவ் தான் கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப சோகத்தையுமே இந்த லவ் தான் கொடுக்கும். நம்ம எல்லாரையுமே ஈஸியா அந்த லவ்ன்றது மாத்திரும். எப்படின்னா, இப்போ 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனோட வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இப்படி பண்ணுடான்னு சொல்லிட்டு. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். அதே விஷயத்த அவன் லவ் பண்ற ஒரு பொண்ணு சொன்னா அட்லீஸ்ட் அதை அவன் செய்ய ட்ரை பண்ணுவான். அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க, நம்ம லவ் பண்ற ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது அட்லீஸ்ட் நம்ம அதை செய்ய ட்ரை பண்ணுவோம். அந்த அளவுக்கு இந்த லவ்ன்றது ஒரு மனுஷனை மாற்றும். பட் இதுவே ரொம்ப நெகட்டிவா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு பர்சனோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் எமோஷன்ஸை இன்னொரு பர்சன் மேல டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது ஒருவேளை ஃபியூச்சர்ல அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆச்சுன்னா அந்த பர்சன் ரொம்ப பயங்கரமா அஃபெக்ட் ஆவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன்ட்ட பேசுறீங்க, பழகுறீங்க, நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction மாதிரி அந்த பர்சனும் நீங்க நினைச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்னா அந்த மூமெண்ட்டை நீங்க உங்க லைஃப் ரொம்ப டிஃபரெண்டா பாப்பீங்க. நீங்க உங்க லைஃப்ல அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பை டிபெண்ட் பண்ணி தான் எடுப்பீங்க. இந்த லவ் கண்டினியூ ஆகுமா, கடைசி வர போகுமா, இல்ல பாதிலேயே போயிருமா, இப்படி எந்த ஒரு விஷயமும் தெரியாம வேற ஒரு லைஃபை யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க யோசிக்கிற அந்த லைஃபும் ரியாலிட்டியும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இந்த டீனேஜ் அண்ட் 20ஸ்ல வர லவ்வுக்கு நிறைய பேர் இருக்கு. இன்ஃபாச்சுவேஷன், லஸ்ட், இந்த மாதிரி வேற பேர் இருக்கு அதுக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வயசுல வர ஒரு லவ் ஒரு மாயை. இட்ஸ் an illusion. அந்த வயசுல வர லவ் மட்டும் இல்ல, எந்த வயசுல லவ் வந்தாலுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அது ஒரு மாயை தான். நீங்க அதுல டிராவல் ஆகாதான் உங்களுக்கு தெரிய வரும் அது உங்க கூட இருக்குமா இருக்காதா. அந்த லவ் நான் ஏன் மாயைன்னு சொன்னா, ஆரம்பத்துல உங்க கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்க மாதிரியும் உண்மையா இருக்க மாதிரியும் இதுதான்டா உண்மையான காதல்ன்ற மாதிரியும் தெரியும். பட் கொஞ்ச நாள் கழிச்சு அது எல்லாமே ஒரு அழகான பொய்ன்னு உங்களுக்கு புரிய வரும். சில பேருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அது அந்த டிராவலை பொறுத்து. லாயல்ட்டி இன் லவ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த லவ்ல லாயலா இருக்கிறதுனா, நீ என்னைய மட்டும் தான் பார்க்கணும், என் கூட மட்டும் தான் பேசணும், என்ன தவிர நீ வேற யாருக்குமே அட்ராக்ட் ஆகக்கூடாது, எதுவுமே உனக்கு தோணக்கூடாது, அப்படி வேற ஒரு பர்சனை பத்தி எதுவுமே தோணாம என்ன பத்தி மட்டுமே நினைச்சிருந்தா மட்டும்தான் நீ எனக்கு லாயலா இருக்கன்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அது அப்படி இல்ல. ஒரு மனுஷனால இன்னொரு பர்சனுக்கு அட்ராக்ட் ஆகாம இருக்க முடியாது. அப்படி அட்ராக்ட் ஆகாம இருக்க முடியும்னு சொன்னாங்கன்னா அது சுத்த போய். மனுஷனோட கண்ணுக்கு எப்பவுமே ஒன்ன விட இன்னொன்னு பெட்டரா தெரிஞ்சுட்டே தான் இருக்கும். நம்ம டெய்லி நம்ம சுத்தி நிறைய ஹியூமன்ஸை பாக்குறோம், மீட் பண்றோம், பேசுறோம், பழகுறோம். நம்ம சில பேருக்கு பிடிக்காது, சில பேர் ரொம்ப பிடிச்சிருக்கும், சில பேருக்கு அட்ராக்டுமே இருக்கும். இப்போ எனக்கு வேற ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, நான் அவங்களுக்கு அட்ராக்ட் ஆயிட்டேன்றதால நான் உனக்கு லாயலா இல்லைன்னு கிடையாது. எனக்கு என்னதான் இன்னொரு பர்சனை பிடிச்சிருந்தாலும், நான் அவங்களுக்கு அட்ராக்ட் ஆயிருந்தாலும் நான் அதை பெருசா கன்சிடர் பண்ணாம அந்த மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி எனக்கு நீதான் முக்கியம் நினைச்சேன்னா அதுதான் லாயல்ட்டி. டோன்ட் எக்ஸ்பெக்ட் இன் லவ் அப்படின்னு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சும் பார்த்திருக்கேன், சொல்லியும் கேட்டிருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம உங்க லைஃப்ல எதுவுமே கிடையாது. உங்க லைஃப்ல இப்போ நடக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே நீங்க முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நீங்க இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்திலுமே ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்போ உங்க அப்பா அம்மா உங்களை எதுக்கு படிக்க வைக்கிறாங்க? 2 விஷயம். ஒண்ணு, அது அவங்களுக்கு கடமை. நம்ம பையனோ பொண்ணோ நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. 2வது விஷயம், நாளைக்கு நமக்கு வயசான காலத்துல நம்ம பசங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு தான். அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு தப்பான விஷயமே கிடையாது. நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுக்கு தெரியாம ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இங்க எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லன்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம எல்லாருமே ஏன் போய் கடவுளை வணங்குறோம்? நமக்கு நல்லது நடக்கணும், நமக்கு நிறைய பணம் சேரணும், நமக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அதெல்லாம் கேட்டுதான் நம்ம போய் கடவுள்கிட்ட வணங்குறோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் நமக்கு நல்லது செய்வார்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நம்ம போய் கடவுளை வணங்குறோம். அவ்வளவு பெருசா நினைக்கிற கடவுள்கிட்ட இருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஒரு லவ்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஒருத்தனுக்கு நம்ம லவ் கொடுக்குறோம்னா அதுல இருந்து ஒரு 10% நமக்கு திருப்பி வரணும் தான் நம்ம நினைப்போம். ஆனா நீங்க உங்களால முடிஞ்ச லவ் அண்ட் எஃபர்ட்டை கொடுத்தும் ரிட்டர்ன் நீங்க கொடுத்தது வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு திரும்ப வரலனா then it's waste of time. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க விலகுறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த ஒன் சைடு லவர்ஸ்னு ஒரு கேங் சுத்திட்டு இருக்கானுங்க. பல வருஷமா ஒன் சைடு லவ்லயே இருந்துட்டு இது நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு ஒன் சைடு லவ்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமா நீங்க ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கனால நீங்க அதை ட்ரூ லவ் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. நீங்க ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சன் உங்ககிட்ட ஃப்ரெண்டா பேசிட்டு இருக்கனால உங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் கிரியேட் ஆயிருக்கும். ஹோப் என்னைக்காச்சும் ஒரு நாள் உண்மையாகும்னு நினைச்சிட்டு அதே இடத்துல அங்கேயே அப்படி நின்றுட்டு இருக்கீங்க.
பண்ணுவீங்க. இதனால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ ஹர்ட் ஆவ, உன் ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ போயிடும், டைம் வேஸ்ட் ஆகும். இது அப்படி இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நீங்க அந்த பர்சனை எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வெறுத்துருவீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி அது ட்ரூ லவ் கிடையாது. ட்ரூ லவ்னு சொல்லி நீங்க உங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் சோஷியல் மீடியால ட்ரூ லவ்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டு ஒரே ஃபன் பண்றாங்க. நிறைய பேர் அப்படிதான். பட் வாட் இஸ் ட்ரூ லவ்? ஒரு ரிலேஷன்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா மேரேஜ் வரைக்கும் போறதுனால ட்ரூ லவ்வா, இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப வருஷமா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கனால அது ட்ரூ லவ்னு சொல்லிட முடியுமா? ஒரு பர்சனுக்கு எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அது எந்த விதத்திலையும் ஜட்ஜ் பண்ணாம அவங்கள அப்படியே ரசிச்சு அவங்க லவ் பண்றதுதான் ட்ரூ லவ்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பக்கம் தாஜ்மஹால் மாதிரி ஒரு பில்டிங் இருக்கு, இன்னொரு பக்கம் சாதாரண செவுரு இருக்கு. நிறைய பேருக்கு அந்த தாஜ்மஹால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் இந்த செவுரு அந்த தாஜ்மஹாலை விட அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த செவுரு அவன் கண்ணுக்கு இந்த தாஜ்மஹாலை விட ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கு. அதுதான் அந்த குறைகள் எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு நிஜமாவே அந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதுதான் ட்ரூ லவ். ஜஸ்ட் பிகாஸ் தாஜ்மஹாலுக்கு நிறைய கூட்டம் இருக்கனால இந்த செவுரை விட தாஜ்மஹால் ரொம்ப அழகானதுன்னு சொல்லிட முடியாது. அழகுன்றது நமக்கு உண்மையாவே என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் அழகு. இந்த சொசைட்டி உருவாக்கி வச்சிருக்கு ஒரு விஷயத்த, ஒரு டெஃபினிஷன் மாதிரி, இப்படி இருந்தாதான் அழகு, இப்படி இருந்தா அழகு இல்லைன்னு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ இருக்க இந்த மாடர்ன் ரிலேஷன்ஷிப்ஸ்ல லவ் தவிர நிறைய விஷயங்கள் உள்ள வந்துருச்சு. கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ன்றான், சிச்சுவேஷன்ஷிப்ன்றான், ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ்ன்றான். ஆனா லவ் மட்டும் இல்லையா. புது புது உறவுகள் வளர்ந்துகிட்டே வருது. என்னதான் ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகும் போது நாளாக கண்டினியூ ஆகும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் ஆனா அது முடியும் போது எக்ஸ்ட்ரீம் சொல்றதுக்கு மனுஷன் போயிடுறான். வீட்டு பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, வாழ்க்கைய பிரச்சனையா இருந்தாலும் இந்த காதல் பிரச்சனை நிறைய பேருக்கு ரொம்ப பெருசா தெரியும். என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க, என்னை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்க நிஜமாவே உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் இதையே கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. நிஜமாவே உங்க லவ் அண்ட் டைமும் ஒருத்தவங்களுக்கு ஒரு டைம்ல தேவைப்பட்டிருக்கு, அதை நீங்க கொடுத்துருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க அவங்களை சந்தோஷப்படுத்திருக்கீங்க, அவங்க லைஃப்ல நடந்த ஒரு டிராமால இருந்து அவங்களை ஹீல் பண்ணிருக்கீங்க. லிட்டரலா நீங்க ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அப்படி இருந்து விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா போட்டோம், நோ ப்ராப்ளம். நீங்க உங்க வேலையை கரெக்டா பண்ணீங்கல்ல, அவ்வளவுதான். நீங்க வாரணமாயிரம் சூர்யா மாதிரி ஃபீல் பண்ணாம 10 தலை சிங்கம் மாதிரி ஃபீல் பண்ணணும். லவ்வை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சில பேர் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க, சில பேர் சும்மா டைம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து பெரிய பெரிய படிப்புலாம் படித்து நல்ல பணம் சம்பாரிச்சு அவன் கடமையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் தேடுற ஒரு விஷயம் அவனோட ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்க ஒரு பர்சன். எல்லா ஹியூமன் பீங்ஸோட எண்டிங் பார்ட்டும் அங்கே தான் போய் முடியும். அது அவனுக்கு கிடைக்குதோ இல்லையோ, பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ரெண்டு மனுஷங்க ஒன்று சேர்ந்ததான் லவ்னு இல்லை. லவ் இஸ் அ சிங்கிள் வேர்ட். அதுக்கு வேற வேற மீனிங் இருக்கு. இந்த உலகத்துல நீங்க எதை வேணாலும் லவ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணாலும் பிடிச்சிருக்கலாம். அது ஒரு பொருளா இருக்கலாம், உங்க பெட்டா இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலியா இருக்கலாம், அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்க சம்பாதிச்ச பணம், பேரு, சொத்து இது எல்லாமே உங்களை விட்டு போனாலும் உங்களுக்குள்ள இருக்க அந்த லவ் மட்டும் தான் உங்க கூட கடைசி வரைக்கும் வரும். அதுதான் நீங்க யாருன்றது டிஃபைன் பண்ணும். அன்பே சிவம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வேற வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.